மகடி எடுத்து மகடி எடுத்து ஊதுனா கூட மசங்க மாட்டுது. ஐயோ ஊதி ஊதி மசங்களை எடுத்து தொண்டை வலிக்குதுன்னு விட்டோம்னா கொத்துது. மகடிக்கு மயங்காத பாம்பே இல்லையாங்க. உங்க ஊதல்ல சரியில்லை. அங்க இருக்க நீங்க ஊதுல ராகம் நல்லா வரல. சரியா இருக்கு, ஆடிக்கே தானே இருக்கு. சரியா தான் இருக்கு. ஆட்டமெல்லாம் நல்லா ஆடுது. அதுல 2 ஓட்டம் தான் இருக்கு. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு நாக்கு பண்றது. நாங்க ஊதி தவிக்க ஊனு அதெல்லாம் நல்லாத்தே ஆடுது. ஆடுது. சரி ஆடுதேன்னு தொண்டை வடிவு எடுத்து மறுபடியில 2 ஓட்டம் தான் சாமி இருக்கு. கொத்துது. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டம் போட்டா மகிழ் ஊதாது. அந்த ஒத்த ஓட்டைக்கு நாங்க வர்ற கஷ்டம். அதுக்கே மூச்சடைச்சு போய் கொதவலை வலிக்குதுங்கிறிய. 4-5 ஓட்டம் இருந்தா நீங்களா என்ன செய்வீங்க? நாரி நயம் குழஞ்சி போவீங்க. அதனாலதான் மகடிக்கு 2 ஓட்டம் இருக்கும் போல. மகடிக்கு 2 ஓட்டையாங்க. அதை மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. என்ன இது வரைக்கும் அவர் மகடி பார்த்ததே இல்லையா? அதை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு ஊதி சாங்கடான்னு. ஓ மகடியில நீங்க ஊதி சாங்கடா பூதியில நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஊதுறாள் சாரி பாம்பு கொத்துறாள் சரி. அவரு ஊதி இருந்தா தானே நம்ம விஷயம் தெரியும். எங்களை கண்டா பொட்டி பாம்பா அடங்கண்ணே. உங்களை மாதிரி ஊதிச்சாகணும்னு எங்களுக்குன்னு தலையில எழுதியிருக்கு. எங்களுக்கு அடைக்கிற நீ ஊதுங்கடா. நீங்க பிறந்த நேரம் உங்க தலை விதி ஊதி ஊதியே பாம்பை பிடிக்கணும்னு. எங்களை பார்த்தாலே அப்படியே பாம்பு பொட்டி பாம்பா மசங்கி அப்படியே வந்து கட்டுப்படும் தெரியுமா? கடக்கன்னு பார்த்தாதான் பாம்பு மயங்க ஓன்னு ஊதனு. மகடியில 2 ஓட்டம் கண்டுபிடிச்சிய. சீங்குளல எத்தனை ஓட்டம் தெரியுமா? பாட்டு வருது எங்க ஊருக்கு காத்துதானே வருது. உன்னி ஊத தெரியாத ஆளுகெல்லாம் மேவதல் இல்லாத சீங்குளலுக்கு ஆசைப்படக்கூடாது மாதிரி ஊத தெரியாத ஆளுலாம் மகடி எடுத்து ஊதக்கூடாது. மேவதோடு இல்லாதவங்க கீவதோடு இல்லாத சீங்குளலுக்கு ஆசைப்படக்கூடாது. அதுல என்ன மலைத்தேனு கொம்பந்தேனா தடவி வச்சிருக்கிய நக்கிட்டு போறதுக்கு. அப்படியே இருந்தாலும் நீங்களா மனத்துக்கிற வேண்டியது. ஆமா நாங்க எதுவும் அதெல்லாம் சொல்லலை. நீங்க தான் வேற புகழ் இல்லாம வந்து காணாதவன் கடம் விட முளைஞ்ச மாதிரி முளைஞ்சி என்ன சொன்னாலும் கேட்குமாமா. நாங்க அப்படிலாம் பிள்ளை வளர்க்கலாம். அம்மா அப்படி எல்லாம் செஞ்சுட்டு சீன சொல்லுக்கு சேலை எட்டாத பரம்பரையில வந்தவங்க பூரா கொம்பு இங்க பாரு ஓடி குத்திக்கிட்டே இரு. இதுக்கிட்டே அடங்குங்க. ஆமா சும்மா தலையாட்டி ரொம்ப கிழிச்சு போடுங்க. ஆமா அப்படின்னு என்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க அண்ணன் படுக்க